you are all accepted already, men and women, as natural. Kindly start recognize trans men and trans women also are just as natural. நீங்கள்லாம் ஆண் பெண்ணெல்லாம் தழுவிக்கிறது, சந்தோஷமாக பேசிக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் எங்களை யாரும் பண்ணலன்றது நிறைய இடத்துல எங்களுக்கு ஏக்கங்களாகவே இருக்குது இன்றைக்கி வரைக்கும். நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஒரு பாயிண்ட் அன்பு காட்டினீங்கன்னா அவங்க பல மடங்கு உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க. ஏன்னா அவங்க அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்க. ஐ எம் ஹோப்பிங் டு பி சீன் ப்ரொஃபஸர் ஃபர்ஸ்ட், டிரான்ஸ்ஜெண்டர் நெக்ஸ்ட். அகாடமிக்காக நான் வந்து குவாலிஃபைடாக ஒரு பேராசிரியராக இருக்கிறேன்றது எத்தனை பேர் பேசுகிறாங்க? ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொன்னாவே எல்லோரும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. அந்த பார்ப்பாங்க இல்லையா, அந்த பார்வை ஒரு கணத்தை கொடுக்குங்க எனக்கு. நீ என்னுடைய வாய்ஸை நான் டிக்கெட் கொடுக்கும்போது ஏளனமாக பார்த்தேன், ஆனால் என்னுடைய வாய்ஸை கேட்டு நீ என்னை திரும்பி பார்ப்ப வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு 12 ஆண்டுகள் நான் வந்து அறிவிப்பாளராக இருந்துட்டு வருகிறேன். நிறைய பேர் மக்கள் புத்தகம் வாங்க வராங்களோ இல்லையாங்க, என்னுடைய வாய்ஸ் கேட்கறதுக்காகவே வந்திருக்காங்க. நிறைய பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லாருமே வந்து உங்கள் வாய்ஸ்க்காகவே தான் வரமா நான் அப்படின்னு வந்து என்னை வாழ்த்து சொல்லிட்டு போவாங்க. 10 நாள் நல்லா சாப்பாடு போடுறாங்க, 11 நாள் எழுந்துக்கோ, ட்ரெஸ் பண்ணு, என்ன மாதிரி மேக்கப் பண்ணிக்கோ, லிப்ஸ்டிக் போட்டுக்கோ, இதான் நீ பிச்சை எடுக்கணும், இரவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கொண்டு போய் அப்படி மாற்றுறாங்க. இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறோம்? 2 விஷயம்தான். ஒன்று வந்து சோஷியல் ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஒரு சாப்பாடு வாங்குறதுக்கு குழந்தை அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. பிஎம் கையில் அவார்டு வாங்குனீங்களா, சிஎம் கையில் அவார்டு வாங்குனீங்களா, அதெல்லாம் தாண்டி 100 பேரை படிக்க வைக்கணுன்றதுக்காண்டி வேலைக்கு போயிட்டு இருக்கா ஏஜென்சி. பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பார்ட்டி. ஸோ ஃபுல் ஆன் பக்தி அண்ட் நம்மளுடைய டாக்டர் வித்யா கார்த்திக் அவர்களுடைய ஐகிரி நந்தினி, அம்பிகைக்கு நடுவில் ஒரு அம்பிகையாக தான் நாங்கள் உங்களை இங்கே பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் வந்து திருநங்கை மக்களையும் மதித்து அவங்களையும் கௌரவிக்கணும், அவங்களுக்கும் ஒரு சில மனசு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட முதல்ல டாக்டர் வித்யா அக்கா அவர்களுக்கு நான் முதலாவது ஒரு கங்க்ராச்சுலேஷனே, ஒரு வாழ்த்துக்களையே சொல்லிக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் திருநங்கைகளை பார்த்துருப்பீங்க ரோட் சைடில், நைட் டைமில் இருப்பீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கல்லூரிகளிலும் பார்க்கலாம் என்ன மாதிரி பேராசிரியர்களாகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். எனக்கு அக்கா இருக்காங்க, என் கூட பிறந்தவங்க. அவங்கள விட எனக்கு அதிகமான என் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு பாசம், ஒரு அன்பு இதெல்லாம் வச்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யாக்கா தான். இன்றைக்கி நான் நினச்சிட்டே இருந்தேன், ப்ரோக்ராமில் என்ன பேசுகிறது, ஒரே வார்த்தை தான் சொல்லணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே தோணுச்சு. என்னென்னா என் அக்கா விட மேலே தான் அவங்கள பார்க்குறேன் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்றைய காலகட்டத்தில் எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கல்வி மட்டும்தான் மனித நடத்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அதுதான் என்னையும் கூட இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அது இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் இங்கே வந்து இத்தனை பெரிய ஆற்றல் மிக்க மக்கள் முன்னாடி உட்காந்து நான் பேசுகிறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினது கல்வி தான். அந்த கல்வி ஒழுக்கத்தோட கடவுளோடு சேர்ந்து கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவூட்டமான ஒரு கருத்தாகவும் இருக்கணும். கடவுள் எல்லாருக்குமே நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் முன்னாடி மேம் பேசினாங்க ரொம்ப அழகாக. ஒரு இடத்துலையும் அவங்க சொல்லும் பொழுதும் அவங்களுக்கே மெய் சிலிர்த்து பேசினாங்க. உண்மையாலுமே கடவுள் இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது. கடவுளுடைய அனுக்கிரகமும் அவங்களுடைய எண்ணங்கள் தான் நம்மளை வந்து நிறைய இடத்துல பூஸ்ட் பண்ணும். நிறைய இடத்துல நான் கண்ணீர் விட்டு நிறைய விஷயத்த கேட்டிருக்கேன், அதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள்லாம் இல்லை, நிறைய படித்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சயின்டிஸ்டே சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அப்போ அதை நம்ம முன்னோட்டமாக வச்சு நம்ம நிறைய விஷயங்களை ஒழுக்கத்தோடு நல்லா முன்னெடுத்து செயல்படும் பொழுது கண்டிப்பாக அது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் மெயினான விஷயம். அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாலை பொழுது, இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு விவரிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா ஒரு 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 சம்திங் ஒரு 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 ஃபீலிங்ஸ் எனக்கு கொடுத்துட்டே இருக்குது. நம்மளுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இப்படி கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி
இந்தி அளவில் ஆங்கிலத்துறையில் முனைவர் பட்டம் பெற்று லயோலா காலேஜ் அப்படின்னா எல்லாரும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் கூட வந்து சீட்டுக்காக ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுற ஒரு எஸ்டீம்ட் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனில் நான் எனக்கு பேராசிரியராக இருக்கிறதுக்கும் கடவுளுடைய அனுகிரகம் தான், அது கடவுளால் தீர்மானிக்கப்பட்டது தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நம்மளும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளோடு கரெக்டாக போனோம்னா கரெக்டாக நடக்கும். நான் ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் ஒரு சின்ன புரிதலுக்காக கேட்டுட்டு நான் முடிச்சிடுறேன். நம்ம எல்லாருமே வந்து நிறைய பேர் பார்த்துருக்கோம் ரோட் சைடில் திருநங்கைகளை. ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை வந்து அப்பா அம்மா கூட இருக்கு, அது தன்னை திருநங்கையாக ஃபீல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா அம்மா இல்லாதப்போ அது வீட்டுக்குள்ளே வந்து தன்னை நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பெண் மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு அந்த ஃபீலிங்ஸ் அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஆள் இல்லாதப்போ ட்ரை பண்ணோம். அவங்க அப்பா திடீர்னு வந்துடுறாரு, அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக அடிப்பாங்க, திட்டுவாங்க. நீ பிறந்தது வந்து எங்களுக்கான ஒரு சாபக்கேடு, நம்ம வம்சத்துக்கே ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்கன்னா திட்டுவாங்க, அடிப்பாங்க. அவங்க மட்டும் அடிக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து அடிச்சதோடு விட மாட்டாங்க, அந்த குழந்தைய வீட்டை விட்டு வெளியவும் துரத்துவாங்க இல்லையா. விரத்த துரத்துறோன்னா அந்த குழந்தை ரோடுக்கு போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கு. அந்த குழந்தைய பார்த்து ஒரு டிரான்ஸ் விமனோ இல்லை யாரோ ரோட் சைடு பஸ் ஸ்டாண்டு சொசைட்டினாவே அதிகமாக நடனம் ஆடுறவங்க திருநங்கை மக்களாக தான் இருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த வழியாக வர அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அவங்க ஒரு திருநங்கை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஒரு 10 days நல்லா சாப்பாடு போட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, படிச்சுட்டு இருக்கீங்களா, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசி அந்த குழந்தைய நான் வந்து என் வீட்டிலேருந்து இனிமேல் நீ ஸ்கூல் வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேளை வேறு ஒரு மாற்று திருநங்கைக்கிட்ட அந்த குழந்தை கிடைக்குது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு 10 days நல்லா சாப்பாடு போட்டு வீட்டில் உட்கார வச்சு 10 நாள் நல்லா சாப்பாடு போடுறாங்க, 11 நாள் எழுந்துக்கோ, ட்ரெஸ் பண்ணு, என்ன மாதிரி மேக்கப் பண்ணிக்கோ, லிப்ஸ்டிக் போட்டுக்கோ, வா ரோடுக்கு போனோம், இதுதான் நம்ம கடை, இங்கே தான் நீ பிச்சை எடுக்கணும், இங்கே தான் நம்ம வந்து இரவில் ப்ராஸ்டியூஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கொண்டு போய் அப்படி மாற்றுறாங்க. இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறோம்? யாராவது நம்ம இதை சிந்திச்சு பார்த்துருக்கோமா? ஒரு 10வது வகுப்போ இல்லை ஒரு 11வது வகுப்பு கிடைக்கிற அந்த குழந்தை பிறவி அளவில் அந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணல, அது நார்மலாக எல்லார மாதிரியும் ஒரு அப்பாவுக்கு குழந்தையா ஒரு ஆண் பெண்ணை மாதிரி பிறந்திருக்கு, எது தப்புமே பண்ணாமல் அதை அடித்து துரத்தி அந்த சின்ன வயசில் புரிதலே இல்லாத வயசில் 10 நாள் சாப்பிடாமல் இருக்கலாம், 11 நாள் சாப்பிடாமல் இருக்க முடியாது, செத்து போயிட முடியும். அப்போ அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் அவங்க நிற்க வச்சதுக்கு என்ன காரணம்னா 2 விஷயந்தான். ஒன்று வந்து சோஷியல் ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன், இதுதான் விஷயம். இது என்னைக்கு இந்த சொசைட்டியில் மாறுதோ அன்றைக்கி தான் வந்து அது ஒரு பெரிய மாற்றமாக இந்த சொசைட்டியில் இருக்கும். இங்கே இருக்கிற இந்த ஏன் சொல்லணுன்னா இந்த ஒரு கிரேட் புரிதல் உங்கள் எல்லாருக்குமே வரணும், ஆல்ரெடி இருக்கும், அதை கொஞ்சம் நம்ம மீட் எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநங்கைகள் அப்படின்னா நம்ம நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், உங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குகிறோம், காசு அவங்க வந்து நான் வாயில் கடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மகாபாரதத்துக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் தான் திருநங்கைகள் வந்து அங்கேருந்து தோன்றுறாங்க அப்படின்ற ஒரு ஃபாலோஃபும் நம்ம வந்து வச்சுட்ருக்கோம். அதில் அந்த மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர் அந்த கதை எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்லணும்னு நினைக்கிறேன். பஞ்சபாண்டவர்களும் துரியோதன அவர்களுக்கும் ஆப்போசிட்டில் அவங்க வந்து பகடையில் தோத்துட்டு என்ன பண்ணுறாங்க, நாடு கடத்தப்பட்டு போயிட்டாங்க. திருப்பி எல்லாம் முடிஞ்சு 18வது போரில் அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக திரௌபதி போயிட்டு அவங்க அண்ணன் கிருஷ்ணன் லார்ட் கிருஷ்ணா கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த போரில் யார் ஜெயிப்பாங்க, ஃபைனலாக இந்த 4 நடக்க போகுதுன்னு போது அப்போ சொல்கிறாரு, நீ என்ன எதை பார்த்தாலும் என்னையே கேட்டிருக்க, லார்ட் கிருஷ்ணா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் எப்பவுமே டக்குன்னு சொல்லிட மாட்டார், கொஞ்சம் வந்து விளையாட வைப்பார். அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணாருன்னா யோசிக்க வைக்கிறாரு. அப்புறம் ஃபைனலாக நீங்கள் தான் எங்களுக்கு வழி சொல்லணும், வேறு ஆப்ஷனே இல்லை, நாங்கள் என்ன பண்ணால் ஜெயிப்போம், நாங்கள் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோன்னு கேட்கும்போது அப்போ இந்த மாதிரி இந்த இத்தனை லக்கணங்கள் பொருந்தவர்களை நீங்கள் என்ன பண்ணணும், பலி கொடுக்கணும் பொழுது தான் அப்போ தான் அரவானை அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அரவானை நீங்கள் பலி கொடுக்கணும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர். அப்போது அந்த காலத்தில் யாராவது பலி கொடுக்கணுன்னா அவங்களுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றிட்டு தான் அவங்கள பலி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு ஆசை சொல்லியிருந்தார் இல்லையா, அது என்ன ஆசை யாருக்கா தெரியுமா? அவருடைய டிசைர் என்ன மகாபாரதத்தில்? அவர் என்ன சொல்லியிருக்கு, என்ன கேட்டிருப்பார்? கடைசியாக அவருடைய ஆசையை நிறைவேற்றி தான் அவருக்கு வந்து பலி கொடுக்கணும் அப்படின்றது கருத்து. சொல்லுமா. கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் அதுதான் கரெக்டு. கல்யாணம் பண்ணிக்கணுன்றது கரெக்டு கிடையாது. சூப்பர், அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலாம். நம்ம எவ்வளோ தான் வந்து நம்ம கடவுளை பற்றி படித்தாலும் கூட நிறைய இடங்களில் ஒரு சில தவறுதான புரிதலில் நம்ம இன்னமும் இருக்கோம். லார்ட் அரவான் வந்து அதை கேட்கவே இல்லை. அவங்க வந்து மனைவிக்காக யாராவது ஒரு நாள் மனைவிக்காக ஆசைப்பட்டு கேட்பாங்களா? அப்படி கிடையாது. அவர் சொன்னாராம்,
நான் வந்து என்னுடைய பாடி செத்து போயிட்டு என்னோடய பாடி எடுத்துகிட்டு போகும்பொழுது என்னை நோக்கி ஒருத்தவங்க அலற குரல் வந்து எனக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னாராம். அந்த குரல் கேட்குறது யார் அதை அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க? இறந்து போயிட்டா. எப்பவுமே மனைவி தானே, அப்போ அதுதானே பண்ண முடியும். அதனால தான் என்ன பண்ணுறாரு லார்ட் கிருஷ்ணா வந்து தன்னையே வந்து ஒரு பெண்ணா மோகினியா அவதாரம் எடுத்து வந்து யார் மேரேஜ் பண்ணிப்பா? ஒரு நாள் யாராவது கல்யாணம் பண்ணி தாலியாக இருக்கிறதுக்கு நம்ம ஒத்துக்குவோமா? இல்லை. அப்போது இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் வந்து மனைவிக்காக ஆசைப்பட்டு கேட்கல. அவர் கேட்டது வந்து அந்த குரல், நான் என்னுடைய பாடி போகின்ற வழியில் அங்கே என்னை நினச்சி என்னை நோக்கி அழற எனக்கு உரிமையானவங்களுடைய குரலை கேட்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் லார்ட் கிருஷ்ணாவும் தன்னை மோகினி அவதாரம் எடுத்து அவர் உண்மையானவே அழுதுறதுக்கான வரலாறுகள் இருக்குது. அவர் உண்மையாலுமே அழுதுருக்காராம். அந்த குரல் வந்து அவர் கேட்டு தான் அவர் சாந்தி அடைஞ்சார் அப்படின்றது இன்னமும் திருநங்கைகள் தங்களுடைய வழக்கத்தில் கூத்தாண்டவர் கோயில் திருவிழான்னு சொல்லிட்டு விழுப்புரத்து பக்கத்தில் அதை இன்னமும் செலிப்ரேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த ஒரு காரணம் தான். ஒரு நாள் போவாங்க, தாலி கட்டுவாங்க, மறுநாள் அறுத்துட்டு வீடியோவாக தன்னை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து அங்கே ஒரு கற்பூரம் கொண்டு வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிப்பாங்க அப்படின்றது தான் ஐதீகம். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் உங்களுக்கு என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் எல்லாருமே யூ ஆர் ஆல் அக்செப்டட் ஆல்ரெடி மென் அண்ட் விமன் அஸ் நேச்சுரல். ஓகே, trans men and kindly start recognize trans men and trans women also are just as natural. How wonderful that would be. No, you are all embracing men and women, but you are not embracing us. Kindly start embracing us also. அது ஒன்று தான் நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம். நீங்கள் எல்லாம் ஆண் பெண் எல்லாம் தழுவிக்கிறது, சந்தோஷமாக பேசிக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் எங்களை யாரும் பண்ணலன்றது நிறைய இடத்துல எங்களுக்கு ஏக்கங்களாகவே இருக்குது இன்றைக்கி வரைக்கும். நீங்கள் பேசுங்க, கிட்ட போய் ஒரு திருநங்கை மக்களை பார்த்தீங்கன்னா பேசி பாருங்களேன். நீங்கள் ஒரு பாயிண்ட் அன்பு காட்டினீங்கன்னா அவங்க பல மடங்கு உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க. ஏன்னா அவங்க அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்க. அண்ட் ஐ எம் கைண்ட்லி ரெக்வெஸ்ட் யூ அக்செப்ட் ஆஸ் தே ஆர். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எங்களை திருநங்கையாக நான் யூஸ்வலாக சொல்லுவேன், ஐ எம் ஹோப்பிங் டு பி சீன் ப்ரொஃபஸர் ஃபர்ஸ்ட், டிரான்ஜெண்டர் நெக்ஸ்ட். நிறைய இடத்துல டிரான்ஜெண்டர்னு அவங்களை பெருசாக மிதமைப்படுத்துறதுலாம் எங்களுக்கு வேண்டாம். அகாடமிக்காக நான் வந்து குவாலிஃபைடாக ஒரு பேராசிரியராக இருக்கிறேன்றது எத்தனை பேர் பேசுகிறாங்க? திருநங்கைன்றது தான் முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு விருப்பமே கிடையாது. என்ன முதல்ல நான் அகாடமிக்கெலாம் நான் ஒரு மனுஷால். கடவுளுடைய பார்வையில் எல்லா மதத்துலேயுமே இருக்குது திருநங்கைகள் வாழ்ந்ததுக்கான இது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா சங்க காலம். சங்க காலத்தில் திருநங்கைகள் என்னவாக இருந்திருக்காங்க தெரியுமா? நிறைய பாடல்கள் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம அவங்கள கேவலமான பெயர்களை வச்சு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எண்களை வச்சும் கூப்பிட்டுருக்கோம், 9 அப்படின்னுலாம் சொல்லிட்டு. ஆனால் when we talk about சங்கம் லிட்ரேச்சர், சங்க காலத்தில் திருநங்கைகள் அரசர்களுக்கு ஆலோசகராக இருந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க. கிங்குன்னு அவங்கக்கிட்ட பேசிட்டு தான் அவங்க வந்து தீர்ப்பே சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ராணிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதுகாவலராகவும் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்குது. எங்களுக்கு வரலாறு இருக்குங்க. அந்த வரலாறு நீங்கள் எத்தனை பேர் படிக்கிறீங்க? வரலாறே இல்லாமல் இன்றைக்கி மீடியாஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பருத்தி வீரன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஆம்பளை பசங்கள்லாம் ஒரு பொம்பளை மாதிரி ட்ரெஸ் போட்டு அப்படியே டான்ஸ் ஆடி கை தட்டி பாட்டு பாட, ஒரு வனாந்தரத்தில் ஒரு டிசர்ட்டில் ஒரு சாங் இருக்கிற மாதிரி கேவலப்படுத்துறது. ஜெயம் ரவி பாடல் ஒரு பைஜாமஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஏர் வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் திருநங்கைகளை வந்து இந்த மாதிரியான டிரான்ஸ்போபியாஸ் பர்சன்ஸ் வந்து இந்த சொசைட்டியில் இப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. கடவுளுடைய பார்வையில் நாங்களும் மனுஷால தான் அப்படின்றத நம்ம எல்லாருமே ஏற்றுக்கணும். நம்ம என்ன தான் இதெல்லாம் புரிதலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் என்ன தான் கடவுளை வணங்கினாலும் அதெல்லாம் நடக்காது. என்னைக்கு எல்லாரும் மனுஷால் மேம் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்று அப்படின்ற எண்ணங்கள் நம்மளுடைய மனசில் எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது தான் இந்த சொசைட்டியில் மாற்றம் வரும். வரலாறு இல்லாமல் நான் ஒன்றும் சும்மா பேசிட்டு இல்லை. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததுக்கான வரலாறுகள், அவங்களுடைய கல்ச்சர்ஸ், அவங்களுடைய ட்ரெடிஷ்னல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சொல்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ஒரு குலம் இருக்குது, ஒரு கோத்திரம் இருக்குல்ல, அந்த மாதிரி எங்களுக்கும் வரலாறு இருந்துருக்குங்க. சங்கம் லிட்ரேச்சர் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதில் நிறைய பாடல்களில் நிறைய இடத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த பெயர்களை கேட்கும் பொழுதே சந்தோஷமாக இருக்குது. நான் 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னை வந்து ஒரு திருநங்கையாக ஃபீல் பண்ணேன். அப்போ தான் உணர்ந்தேன் நான் ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் என்னை பார்த்துட்டு எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் என்னை கேலி பண்ணுவாங்க. ஏய் பொட்டை, 9, அலி, உஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருக்காங்க.
அது எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் கொடுக்குங்க. அவங்க முன்னாடி நான் அழுவே மாட்டேன், ஏன்னா ரொம்ப கௌரவமாக என்னை காட்டிப்பேன். ஆனால் வீட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவேன். என்னடா இது கடவுளே, ஏன் என்னை படித்து ஒழுங்காக ஆம்பளையாக படிச்சிருந்தா நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இந்த வாழ்க்கை ஒன்று நான் விருப்பப்பட்டு ஏற்றுக்கவே இல்லையே, நீ ஏன் படிச்சுட்டு என்னை இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆட்படுத்துறேன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். நிறைய நாள் என்னுடைய தலையணையில் நான் அழுதுருக்கேன், புலம்பிருக்கேன், பிரச்சனை பண்ணியிருக்கேன் கடவுள் கூட. எனக்கும் கடவுளுக்கும் நிறைய போராட்டங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே நடந்திருக்கு. ஆனாலும் ஒரு நாளும் என்னை கைவிடலை. ஒரு இடத்துல என்னை டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற வாய் ஒரு இடத்துல என்னை பெருமையாக பேசுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். அங்கே நான் நல்லா படிப்பேன். அந்த படிப்பு அப்படின்றது, படிப்புனாவே அது நமக்கு எந்த கடவுளெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அப்போ அந்த படிப்பு மட்டும்தான் இந்த மாதிரியான சூழ்நிலைகள், இந்த மாதிரியான எண்ணங்கள்லேருந்து என்னை வந்து ஒரு ப்ரொடெக்டராக பாதுகாத்துச்சு. சீரியஸாகவே என்னை அப்படி பாதுகாத்துச்சு, அது உண்மை. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் காலேஜ் படிக்க போனேன். ஸ்கூலில் வந்து நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன், பிஏல எம்ஏல கோல்டு மெடலிஸ்ட்டு. பிஏ ஜாயின் பண்ணப்போ காலேஜ் போயிட்டு வரும்போது பஸ்ஸில் தான் போனோம். ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொன்னாவே எல்லோரும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. என்னடா இது, இந்த வாய்ஸ் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு ஆணும் பெண்ணும் கலந்த வாய்ஸாக இருக்குது அப்படின்னு அந்த பார்ப்பாங்க இல்லையா, அந்த பார்வை ஒரு கணத்தை கொடுக்குங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் இவங்க டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க? நிறைய நாள் நான் நடிச்சிருக்கேன். நான் ஒரு ஆம்பளை மாதிரி கேட்கணும், சார் ஒரு டிக்கெட் கொடுங்க சார் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே நான் தோற்று தான் போயிருக்கேன். எதுலேயுமே நான் ஜெயிக்கவே இல்லை. ஆனால் என்னால் ஒன்று செய்ய முடிஞ்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னுடைய வாய்ஸை நான் டிக்கெட் கொடுக்கும்போது ஏளனமாக பார்த்தேன், ஆனால் என்னுடைய வாய்ஸை கேட்டு நீ என்னை திரும்பி பார்ப்ப வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு நியூஸ் பேப்பரில். ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்ஸருக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ, வாய்ஸ் டெஸ்ட் எல்லாத்துலையும் செலக்ட் ஆகிட்டேன், அனௌன்ஸராக ஆகிட்டேன். அப்போது அந்த பஸ்ஸில் என்ன நிறைய பேர் ஏளனமாக கேட்ட அந்த வாய்ஸை கொஞ்ச காலங்களில், என்னங்க உங்கள் வாய்ஸில் ஏதோ ஒரு வசீகரம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இன்னும் இந்த வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு ஒரு மக்கள், உங்கள் வாய்ஸில் ஏதோ ஒரு வசீகரம் இருக்குது, எங்களை அறியாமே அதை கேட்க வைக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்ஸரான எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் அப்படின்ற ஒரு பப்பாசின்னு சொல்லுவாங்க. த புக் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு பப்பாசின்னு ஒன்று இருக்குது. அது நந்தனம் ஒய்எம்சியில் ஒவ்வொரு வருடங்களும் புத்தக காட்சி நடத்துவாங்க. அந்த புத்தக காட்சியில் 12 ஆண்டுகள் நான் வந்து அறிவிப்பாளராக இருந்துட்டு வருகிறேன். நிறைய பேர் மக்கள் புத்தகம் வாங்க வராங்களோ இல்லையாங்க, என்னுடைய வாய்ஸ் கேட்கறதுக்காகவே வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து, நிறைய பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லாருமே வந்து உங்கள் வாய்ஸ்க்காகவே தான் வரமா நான் அப்படின்னு வந்து என்னை வாழ்த்து சொல்லிட்டு போவாங்க. அது எனக்கு ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஏக்கத்தெல்லாம் எனக்கு, நான் பட்ட கஷ்டங்கள் அதையெல்லாம் என்னை வந்து நிறைவடைய செஞ்சுது. உண்மையாலுமே சொல்லணும்னா நிறைய பேர் வந்து அவங்க பேசும்போது என்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக என்னை காத்துட்ருக்காங்க. இன்றைக்கி எனக்கு இன்னொரு ப்ரோக்ராமெல்லாம் இருக்குது, நல்ல ஆசிரியர் விருது ஒன்று வாங்குகிறேன் கொஞ்சம் நேரத்தில், பக்கத்தில் தான். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆளாக என்னை வந்து மாற்றினதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? என்னுடைய உழைப்பு, என்னுடைய உண்மை, என்னுடைய ஒழுக்கம், என்னுடைய கடவுள். இதுதான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. நான் ஃபைனலாக என்னுடைய 2 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு. நான் 2 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் அங்கே எப்படி பண்ணுவேன்றது உங்களுக்காக சொல்கிறேன். ப்ளீஸ். வாசக பெருமக்களின் கனிவான கவனத்திற்கு, வாசகர்களுக்கான நுழைவுச்சீட்டு சரியாக 11 மணி அளவில் வழங்கப்படும். வாசக பெருமக்கள் அதுவரை சிந்தனை அரங்கில் சென்று அமர்ந்து பொறுத்தருளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். For your kind information, dear book lovers, the entrance ticket will be issued exactly at 11 a.m. Kindly wait in the conference hall till then. வாசக பெருமக்களின் கனிவான கவனத்திற்கு, வாசகர்களுக்கான நுழைவுச்சீட்டு டிக்கெட் கவுண்டர் எண் 1 வழங்கப்படுகிறது. வாசக பெருமக்கள் நுழைவுச்சீட்டினை பெற்றுக்கொண்டு அரங்கினுள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ ஆல் இண்டியா ரேடியோ நம்மகிட்ட முடிச்சிடுறேன். வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம். நேரம் 11 மணி 2 மணித்துளிகள். தொடரும் நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணத்தில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் ஐ திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஒரே நிமிஷம், வித்யா மேம் உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தை பேசணும் இருப்போம். அதுக்கு முன்னே வித்யா மேமுக்கும் உங்களுக்குமான அந்த உறவு பற்றி சொல்லலையே. வித்யா மேமுக்கும் எனக்கும் பெரிய உறவெல்லாம் ஆரம்பத்தில் கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு காலேஜில் தான்
பார்த்தோம். சும்மா நார்மலாக அப்படியே பேசணும், பழகணும், அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு நிறைய மனித தன்மை இருக்குது. அதனால் அவங்களுக்கு எங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பெருகிடுச்சு. இதுதான் உண்மை. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வார்த்தையோட முடிச்சுக்கணும்னு நினைச்சவங்க இந்த இருக்கையில் அமர்ந்த உடனே எவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பேசியிருக்கீங்க. ஏண்டா இந்த வாழ்க்கையை இறைவன் எனக்கு கொடுத்தான்னு நினைக்கிற மக்கள் இங்கமும் இருக்காங்க. ஏண்டா இந்த பிறவி எனக்கு கொடுத்தான்னு நினைக்கக்கூடிய நிலையிலிருந்து கல்வின்ற ஒரு நிலையை அவங்கள மாத்திருக்கு. சரஸ்வதியாக தான் நாங்கள் உங்களை இங்கே பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த மேடையை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. வித்யா மேம், ஆக்சுவலியாக வந்து ஜென்சிட்ட நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம், என்னை பற்றி மேடையில் எதுவுமே பேசக்கூடாது, அந்த கோரிக்கையோட மட்டும்தான் அவங்கள வந்து நான் கூப்பிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2016-17 இருக்குமா, ஒரு குழந்தை பிறந்தபோது அது பிறந்தது, நடந்தது, அதுக்கு பேம்பர்ஸ் மாற்றினது, தவழ்ந்தது, வளர்ந்தது பார்த்து ஒரு ப்ரைஸ் வாங்கும்போது ஒரு அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அதை விட ஒரு 25 மடங்கு 100 மடங்கு அதிகமாக ராஜசேகர் என்கிற ஜென்சி இப்படி நிற்கும்போது சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் இந்த உலகத்தில் யாருன்னா அது நான் மட்டும்தான். என் ஆதர்ஷ், என் ஆதனா, என் பிள்ளைங்க, முதல் பிள்ளை அவ. அதை நான் எப்பயுமே சொல்லுவேன். ஒரு 2016 அப்போது நாங்கள் பேச ஆரம்பித்தோம். 2017 அம்பேத்கர் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் அவளுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழுது. ஃபஸ்ட்டு ஜென்சின்னு பேர் மாற்றும் போது சொன்ன ஆள் நான் தான். ஃபஸ்ட்டு இந்த பேர் பிடிச்சிருக்குக்கா. நான் அப்போ கேட்டேன், உனக்கு இவ்வளோ பேர் இருக்குல்ல, வேறு பேர் கிடைக்கலையான்னு. திறமையாக மறுக்கப்பட்ட ஒரு பாடகிக்கா, நான் அந்த திறமையால் அவங்க பேரை வெளிக்கொண்டு வருவேன்னு சொன்னான். இன்றைக்கி அவளுக்கு அது ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அன்றைக்கி அவள் சொன்னான், எத்தனையோ அசிங்கம், எத்தனையோ அவமானம். இப்போ சொல்லும்போது அது ரொம்ப சின்ன சாதாரண விஷயமா தெரியும். போகிற ஒவ்வொரு இடத்துலையும் ஈவன்தோ அது சொல்லி காட்டுற மாதிரி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. அவளோட ஒரு நாள் ட்ரெஸ்ஸு, ஒரு சாப்பாடு வாங்குறதுக்கு குழந்தை அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. இன்றைக்கி நேரத்தில் எத்தனை ஹோமு, எத்தனை மடம். இன்றைக்கி ஜென்சி பின்னாடி கேமராவை தூக்கிட்டு 100 பேர் சுற்றுறாங்க. PM கையில் அவார்டு வாங்கினீங்களா, CM கையில் அவார்டு வாங்கினீங்களா, அதெல்லாம் தாண்டி 100 பேரை படிக்க வைக்கணுன்றதுக்காண்டி வேலைக்கு போயிட்டுருக்கா என் ஜென்சின்னு தான் சொல்லுவேன் எப்பயுமே. அந்த அளவுக்கு அவளோட ஒரே மோட்டிவ் என்ன மாதிரி இருக்கக்கூடிய திருநங்கைகளை நான் படிக்க வைக்கணும். அதற்கு எப்பயுமே வாகினி, வித்யா கார்த்திக் உன் பின்னாடி இருப்பாங்க. இத்தனை பேரும் உன் பின்னாடி இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் யதார்த்தமாக சொன்ன வார்த்தை அவங்க மனசில் இவ்வளோ பெரிய கனத்தை கொடுத்துருக்குதுன்றது எனக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா தேங்க்யூ ஆல். உண்மையிலேயே இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சிருக்காங்க. நீங்கள் ஆங்கிலத்தில் PhD, தமிழில் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. தமிழ் மாணவர்களுக்கும் நிறைய இடங்களில் உங்களுடைய கிளாஸஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம். வாழ்த்துக்கள். ஆக்சுவலி ஆங்கில பேராசிரியர் தான், ஆனால் PhD படித்தது சங்க இலக்கியத்தில். சிறப்பு. இப்போ நம்ம கொலுவுக்காக அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை. ஸோ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் கொலு வைத்த இடத்தில் பாடல் இல்லாமல் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இறை அருளுக்கு நிச்சயமாக இசையும் அவசியம். நம்மளுடைய சூப்பர் சிங்கர் விக்ரம் அவர்களினுடைய குரலின் மூலமாக ஒரே ஒரு பாடல். ஃபுல் ஆன் பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்தி லயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பார்ட்டி.